ஹே ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் நேற்றே கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன், ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கு இல்லையா கடலப்பருப்பு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி விடுங்க. அது நல்லா குக் ஆகும், ஓரளவு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டதால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் வச்சு எடுக்கணும். ஏன்னா கடலப்பருப்பு வேகிறதுக்கு லேட்டாகும். ஸோ அதனால் 6 விசில் இல்லை 5 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டான பீட்ரூட் கடலப்பருப்பு மசாலா ரெடி ஆகிடும். சாப்பாடுக்கும் கட்டி கொடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.